அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 26 முக்கியமான செய்திகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுருக்கமாக பார்க்கலாம். கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவுன்னு கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்கலாம்னா, இவருக்கு 2 அவார்டு கொடுத்துருக்காங்கங்க தமிழக அரசு சார்பில். அது என்ன அப்படின்னு பார்த்துருங்க. என்ன இயரு என்ன அவார்டு அப்படின்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், தமிழக அரசு சார்பில் கடந்த 2007 அம்பேத்கர் விருது வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2022 தகைசால் தமிழர் அப்படின்ற விருதும் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இதை பொர்த்துகையில் அடிக்கடி கேட்டிருக்காங்கங்க. என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரியோட கரன்சி நோட்டு அதை நம்ம என்ன பேரில் அழைப்போம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் ரூபாயினும், அமெரிக்காவில் டாலர், ஐரோப்பாவில் யூரோ, பிரிட்டனில் பவுண்டு, மலேசியாவில் ரிங்கிட் அப்படின்னு சொல்கிறாங்க, சிங்கப்பூரில் டாலர்னு சொல்கிறாங்கங்க. இது ஸ்கூல் புக் டேட்டா தான். ஆனால் நியூஸ் பேப்பரில் இப்போ வந்திருக்கனால இதை நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நியூஸ் பேப்பரை கரண்ட் அஃபேராக மட்டும் பார்க்க வேணாங்க. இந்த மாதிரி அடிக்கடி நம்ம கண்ணில் படும்போது அது நம்ம மைண்டில் நல்லா நிற்குங்க. அடுத்து 95 ஆக்டேன் தரத்தில் E20 பெட்ரோல் விற்பனை ஏப்ரல் 1 முதல் கட்டாயமாக்கியது மத்திய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த E20 அப்படின்றது 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் அப்படின்றது தான் E20. அதில் 95 அப்படின்ற அளவில் ஆக்டேன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏப்ரல் 1லேருந்து கட்டாயமாக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 2023 தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் எல்லாமே பெரும்பாலும் E20 பெட்ரோலுக்கு ஏற்பவே வடிவமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு டேட்டா இருக்குது பாருங்கள். இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில் சிறந்த மாநிலமாக கேரளம் திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இந்த மாதிரி முதன்மை அப்படின்ற டாப்பிக்கில் நம்மளுக்கு அடிக்கடி கொஷின் வருங்க, கண்டிப்பாக வரும். இதில் சுகாதாரத்துறையில் கேரளா சிறந்து விளங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய செய்திகள் அவ்வளோதான். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.